அக்கினிமயமான நாவுகளை பற்றிய தியானம். நாள் 30. தேவனுடைய சூப்பர்மேன். மத்தேயு 19வது அதிகாரம் வசனம் 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இயேசு விசுவாசிகளை பற்றி சில தீர்க்க தரிசன உண்மைகளை கூறினார். இயேசு ஒரு உண்மையை இங்கு குறிப்பிடுகிறார். அதன் பாராட்டு இதோ. மத்தேயு 17வது அதிகாரம் வசனம் 20. உங்களால் முடியாதது எதுவும் இல்லை. இதை மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லது மார்க் 9வது அதிகாரம் வசனம் 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசி என்ற வார்த்தைக்கு நம்பிக்கை கொண்டவர் என்று பொருள். கிறிஸ்து பிரசங்கம் செய்து கொண்டிருந்த காலத்தில் விசுவாசிகள் இல்லை. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட யூதர்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் இருந்தே விசுவாசிகள் தோன்றினார். இதன் பொருள், விசுவாசி என்பதற்கு ஒரு புதிய சிருஷ்டியான மனிதன். புதிய சிருஷ்டியான மனிதன் தேவனுடைய இயல்பில் பங்குள்ளவனாய் இருக்கிறான். உண்மையில் ஒரு அவதாரம் போல் இருக்கிறான். அவன் தேவனுடைய இயல்பையும் அவருடைய ஜீவனையும் பெற்றவன். பின்னர் அவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் பெந்தேகோஸ்தே நாளில் வந்தவருமான ஆவியானவரை அவனுடைய சரீரமாகிய ஆலயத்தில் தங்கும்படி அழைக்கிறான். இந்த மனிதன் தேவனின் சுபாவத்தை மட்டும் கொண்டிருக்கவில்லை, ஆனால் உண்மையில் தேவன் அவனுக்குள் வாழ்கிறார். மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு சூப்பர்மேனுக்கு இல்லை என்றால், சூப்பர்மேன் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை ஒரு படி மேலே கொண்டு செல்லப் போகிறேன். இந்த மனிதன் தேவன் தன்னில் வசிப்பதால் இயேசுவின் பெயரை அதிகாரத்துடன் பயன்படுத்த சட்டப்பூர்வ உரிமை வழங்கப்பட்டுள்ளது. கேள்வி என்னவென்றால், அந்த பெயரின் மதிப்பு என்ன? இதற்கு பின்னால் என்ன அதிகாரம் இருக்கிறது? மத்தேயு 28வது அதிகாரம் வசனம் 18 முதல் 20. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் இந்த அதிகாரத்தோடு சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இப்போது நம்மிடம் இருப்பதை பார்க்கிறீர்களா? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த நமக்கு அங்கீகாரம் தரப்பட்டுள்ளது. மற்றும் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் இயேசுவின் நாமத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. மீண்டும் அதை ஒரு முறை பாருங்கள். விசுவாசி ஒரு புதிய படைப்பு. பலவீனம் மற்றும் தோல்வியின் பழைய விஷயங்கள் கடந்துவிட்டன. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த மனிதன் தெய்வீக சுபாவத்திலும் நித்திய ஜீவனிலும் பங்கு பெற்றவன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இப்போது அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த விசுவாசி, இந்த புதிய படைப்பு, இப்போது தேவனுடைய பிள்ளைகள். கொடியின் ஒரு கிளையாகவே அவன் இந்த உலகத்தின் முன் நிற்கிறான். அவன் இந்த உலகத்தில் இயேசுவின் ஸ்தானத்திற்கு வருகிறான். இது சூப்பர்மேன் இல்லை என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. சபை இந்த சிம்சோனை தவறான போதனைகளாலும் நம்பிக்கைகளாலும் கோட்பாடுகளாலும் சிறையில் அடைத்துள்ளது. அவர்களின் தத்துவங்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு அவனை ஒரு கைதியாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் உண்மையில் அவன் கண்களையும் பிடுங்கியுள்ளனர். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் அவனுடைய பார்வை மீட்டு தரப்போகிறார் மற்றும் அவனை கட்டியிருக்கும் கட்டுகளை உடைக்கப் போகிறார். ஆமேன்.